அஸ்ஸலாமு அலைக்கும். 6வது இரவின் மகிமை. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். 4வது வானத்தில் இருக்கும்படியான பைத்துல் மஹமூர் என்னும் இறை ஆலயத்தை சுற்றி வலம் வந்தவர்களை நன்மை கிடைக்கிறது என்றும், மேலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் அந்த மனிதனுக்காக வேண்டிய ஆண்டவனிடத்தில் பாவ மன்னிப்பு கூறுகிறது என்றும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது வானத்தில் இருக்கக்கூடிய புனிதமிக்க அந்த இறைவனுடைய ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி கல்வி மேதை அல்லாமா கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிரந்தமாகிய இஹ்யா உலூமுத்தீன் என்னும் கிரந்தத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பள்ளிவாசல்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஜுமா ஹுத்பா நடைபெறுகிறது என்று மேலும் அவர்கள் விவரிக்கிறார்கள். அங்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொத்துபா ஓதுகிறார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். லட்சக்கணக்கான அமரர்கள் பின்தொடர்ந்து தொழுகிறார்கள். அவர்களும் அவர்கள் செய்த நன்மைகளையும், இறைவா, நாங்கள் செய்த நன்மையை இவ்வுலகிலும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஜுமா தொழுகை நடைபெறுகிறதோ அங்கு யார் யார் பாங்கு சொல்லி கொத்துபா ஓதி தொழுகை ஜமாத்து நடத்தி அந்த ஜமாத்தை பின்பற்றி தொழுகிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் செய்த இந்த நன்மை அனைத்தையும் அந்த மக்களுக்கு கொடுத்தருள்வாயாக என்று பிரார்த்தனை புரிகிறார்கள் என்று அல்லாமா கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புமிக்க அந்த ஆலயத்தை சுற்றி வலம் வந்தவர்களின் நன்மைகளை இந்த 6வது இரவில் நின்று வணங்கியவர்களுக்கு கிடைக்கிறதென்றால் நாம் மிகவும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த சபாத்தை கொடுக்க வேண்டும். வசலாம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். யா அல்லாஹ், இயலாமை, சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம் முதலியவற்றிலிருந்து உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். கடன் அதிகரிப்பதையும் மனிதர்கள் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடத்தில் காவல் தேடுகிறேன். யா அல்லாஹ். ஆமீன்.